அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக சங்கீதம் 56, 9, 11, 13 இந்த வசனங்கள் அடிப்படையிலே நாம் செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற நாளிலே எங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய உலகம், மாமிசம், பிசாசு ஆகிய சத்துருக்களை பின்னிட்டு திரும்பும்படியாக அவர்கள் எங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருந்து ஜெயம் எங்களுக்கு எடுக்கிறவராய் நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவனை முன்னிட்டு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் புகழ்வோம். ஆண்டவரே தகப்பனே, கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை நித்தமும் நாங்கள் புகழ்வோம். அந்த புகழ்ச்சிக்கு உரியவர்களாய் நாங்கள் நடக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்களை நடத்தும்படி, எங்களை கழுவும்படி, எங்களை பரிசுத்தமாக்கும்படி, ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றும்படி, உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷகத்தை 1000-10,000 ஜனங்கள் ரட்சிப்பு அடையும்படி, இனஜன பந்துக்கள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், எங்களோடு கூட படித்தவர்கள், எங்களோடு கூட வேலை செய்கிறவர்கள், எங்களுடைய அக்கம் பக்கத்தார் யாவரும் ரட்சிக்கும்படி, எங்களுடைய இனஜன பந்துக்கள் யாவரும் ரட்சிக்கப்படும்படி ஆண்டவரே அவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷகத்தை அறிவிக்க எங்களுக்கு வழி வாசலை திறந்து கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம். தேவனே, நாங்கள் உமக்கு பொருத்தனைகளை செலுத்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறதான அந்த ஒரு கிருபையின் பாக்கியத்துக்கு நேராய் எங்களை நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே 13வது வசனத்தின் பிரகாரம் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே ஆண்டவரே நாங்கள் வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கும்படி, தேவனுக்கு முன்பாக நாங்கள் நடக்கும்படி நீர் எங்களுடைய ஆத்துமாவை மரணத்துக்கும் எங்கள் கால்களை இடறலுக்கும் நீர் தப்புவியாது இருப்பீரோ என்று சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே எந்த மரணமும் எங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவரே அது கெடுத்து விடாதபடிக்கு, எந்த இடர்களும் எங்களுடைய கால்களை ஆண்டவரை இடறச் செய்து விடாதபடிக்கு நாங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக, ஜீவனுள்ள வேத வாக்கியங்களுக்கு முன்பாக, ஜீவனுள்ள தேவ ஆவியானவருக்கு முன்பாக, ஜீவனுள்ள எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய வெளிச்சத்திலே நித்தமும் நடக்க, அநேகருக்கு நாங்கள் வெளிச்சமாய் விளங்க எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய சந்ததிகளை, எங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.